குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீஸ்டார்ட் ப்ரோக்ராமோட சில டீடைல்ஸாக பார்க்க போறோம். ஓகேங்களா? இன்னைக்கு இந்த வாரம் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இருக்கு. அது பத்தின பேசிக்கான டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு. ஓகேங்களா? அதை கிளியர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? நம்ம ஷெட்யூல் முன்னாடியே நம்ம பேசியிருந்தோம், பார்த்துருப்பீங்க. அந்த ஷெட்யூல் படி நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த 2 to 3 வீக்ஸ் வரலும் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷனும் அண்ட் சிலபஸ் ஓரியன்டோட தான் நம்ம போக போறோம். ஓகேங்களா? அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் வந்து நமக்கு 5 டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? 2023, 2019, 2016 குரூப் 2 கொஸ்டின் பேப்பர் அண்ட் குரூப் 1 கொஸ்டின் பேப்பர்ல குரூப் 2 ஏரியாஸ் கவர் ஆகிறது எல்லாமே நம்ம பிளான் பண்ணிருந்தோம். ஓகேங்களா? அதுக்கான டீடைல்ஸ் தான் இது. இது எல்லாமே வந்து 100 மார்க் டெஸ்ட். இப்போ வந்து இந்த வாரம் வந்து 28/1/2024 இந்த சண்டே வந்து நமக்கு டெஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? அப்போ 2023 குரூப் 2 கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? அதில் பேப்பர் 1 பேப்பர் 2 ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ன்றதால பேப்பர் 1க்கு ஒரு இனிஷியேஷன் இருக்கணுன்றதுக்காக உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும். அடுத்த டெஸ்ட்ல வந்து பேப்பர் 2 மட்டும்தான் இருக்கும். இந்த 300 மார்க் கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, இதுல இருந்து நமக்கு 100 மார்க்கான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் இந்த வீக் வந்து டெஸ்ட் இருக்கு. ஓகே, அந்த கொஸ்டின் பேப்பர் டீடைல்ஸ் உங்களுக்கு மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? குரூப்ல வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், நீங்க அதை பார்த்துக்கோங்க. குரூப்ல நீங்க ரெஃபர் பண்ணாம நீங்க தனியா மெசேஜ் பண்றது, டவுட்ஸ் கேட்கறது வந்து இன்னும் நமக்கு டிலே பண்ணிட்டு போகும். ஓகேங்களா? இது 2023 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் நமக்கு குரூப்ல அப்டேட் பண்ணியாச்சு. டிஎன்பிசி வெப்சைட்லயுமே இருக்கு. இதுல இருந்து நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த 300 மார்க்கான ப்ரிப்பரேஷன் இந்த ஒரு வாரம் ஃபுல்லா நீங்க அந்த 300 மார்க்கான ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு அதுல இருந்து 100 மார்க்கான டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? அது ஒரு கொஸ்டின் பேப்பர் கூட ஆல்ரெடி ரெடி பண்ணியாச்சு. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பேப்பர் போடுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க மெட்டீரியல்ஸ் வேணும், என்ன கொஸ்டின்ஸ், என்ன எப்படி படிக்கிறது என்னன்னு சொல்லிட்டு. இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா உங்களை வந்து சிலபஸையும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வர்றது தான். ஓகேங்களா? எப்படி வந்து நம்ம எந்த ஏரியால இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்றது எல்லாமே நமக்கு புரிஞ்சுக்கணும். சிலபஸ்ல எந்த பார்ட்ல இருந்து வருது அண்ட் இந்த அஞ்சு டெஸ்ட் எழுதுறது முடியுமா, லாஸ்ட் 10 இயர்ஸோட மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் நம்ம ஓரளவு கிட்டத்தட்ட அலசிடுவோம். எந்த ஏரியாஸ்ல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வருது என்னன்றது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான். ஓகேங்களா? இந்த டெஸ்ட் இந்த வீக்கான டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் இதுதான். நம்ம அந்த 300 மார்க் டெஸ்ட்ல இருந்து இந்த வாரத்துக்கான 100 மார்க் டெஸ்ட். ஓகேங்களா? 100 மார்க் டெஸ்ட் அதுக்கான கொஸ்டின் பேப்பர். ஓகே, கொஸ்டின் பேப்பர் இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு ரெகுலர் டெஸ்ட் ஆரம்பிக்கிறவரை இந்த 5 டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் வந்து நம்ம குரூப்ல சென்ட் பண்ணிடுவோம். நீங்க பிரிண்ட் போட்டு எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அந்த ரெகுலர் டெஸ்ட் நமக்கு 20 டெஸ்ட் இருக்கு தெரியுமா, அதுக்கு வந்து உங்களுக்கு புக்லெட்ஸ் அது எல்லாமே அனுப்பிச்சிடும். புக்லெட்ஸ் மெட்டீரியல்ஸ் அது எல்லாமே பார்சல் வந்துடும். இப்போ இந்த 5 டெஸ்ட்டுக்கு மட்டும் நீங்களே பிரிண்ட் போட்டு நீங்க எழுதிக்கோங்க. உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இதுதான் கொஸ்டின் பேப்பர். நமக்கு 6 6 மார்க் இருக்கும், 3 12 மார்க் இருக்கும், 2 15 மார்க் இருக்கும். நமக்கு வந்து மொத்தம் 100 மார்க் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பேப்பர் இப்போதைக்கு நம்ம இதை பத்தி ஃபர்தரா பார்க்க தேவையில்ல. ஓகேங்களா? அந்த கொஸ்டின்ஸ் என்னென்னு தெரிஞ்சிட்டோம்னா உங்களுக்கு அந்த ஃபுல்லா படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் போயிட்டு எந்த எந்த கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டிருக்கோமோ அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி அதை நல்லா டெஸ்ட் நல்லா பண்ணுன்ற மைண்ட் செட்ல போயிடுவீங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளோட மெயின் ஆப்ஜெக்டிவ் வந்து என்னன்னா இந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் இருக்குது, 300 மார்க் இருக்குது தெரியுமா, இந்த 300 மார்க்கு நீங்க ஓனா ஆன்சர் ப்ரிப்பேர் பண்றீங்க. ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் எங்க இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றத மாதிரி நீங்க அனலைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ்னு ஒரு டாபிக் இங்க கொஸ்டின், வாட் ஆர் த சோஷியலாஜிக்கல் ஃபேக்டர் தட் லீட் டு த டொமஸ்டிக் வயலன்ஸ்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு அதை எடுத்து சிலபஸ் கூட உங்களுக்கு எடுத்து கனெக்ட் பண்ண தெரியணும். ஓகேங்களா? சிலபஸ்ல இந்த இடத்துல நமக்கு சோஷியல் இஷ்யூஸ்ல இந்த இடத்துல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வருது அந்த மாதிரி புரிய வைக்கணும். நிறைய ஏரியாஸ் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸோ இந்த உமன்ஸ் ரிலேட்டடான டாபிக், இல்லை பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட், இல்லை கரப்ஷன், இது மாதிரி ஏரியாஸ்ல வந்து நமக்கு திரும்ப திரும்ப கொஸ்டின் வர ஏரியாஸ். அப்போ அந்த ஏரியாஸ் எந்த ஏரியாஸ் நம்ம இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணுன்றது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் பார்க்குறப்ப தான் தெரியும். அண்ட் வந்து அந்த ஏரியால தான் கொஸ்டின் வரப்போகுதுன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அதில் எப்படி கொஸ்டின் இப்போ 2016 குரூப் 2ல எப்படி கேட்டிருக்காங்க, இப்போ 2023 எப்படி கேட்டிருக்காங்க, குரூப் 1ல எப்படி கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டின் எவாலுவேஷன்லாம் உங்களுக்கு எப்போ புரியும்னா இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் தான் புரியும். அதுக்காக தான் இது. ஓகேங்களா? இந்த மார்க்கோ இதெல்லாம் வந்து செகண்டரி தான். இந்த 5 டெஸ்ட்டை பொறுத்த வரலாம் நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. எந்த பார்ட்ல இருந்து என்ன கொஸ்டின்ஸ் வருதுன்னு சொல்றாங்க. இந்த கரப்ஷன் ரிலேட்டடா எல்லா முறையும் கொஸ்டின் வரும். ஓகேங்களா? உங்களுக்கு ஓகே, கரப்ஷன் இந்த சோஷியல் இஷ்யூஸ் டாபிக்ல இந்த கரப்ஷன் ரிலேட்டட் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த வருஷம் சிவிசி கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து ஒம்பட்ஸ்மேன் கான்செப்ட் கேட்டிருந்தாங்க, லோக் அதாலத் கேட்டாங்க. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும், இதெல்லாம் புரியணும். ஓகேங்களா? அதுக்காக தான். அப்போ அதுக்காக தான் இது பார்க்க சொல்றது. அப்புறம் வந்து இந்த கிளைமேட் சேஞ்சை பத்தி நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ கிளைமேட் சேஞ்சஸ் வந்து எதுல வருது, நமக்கு சயின்ஸ் பார்ட்லயும் வரும் அண்ட் வந்து சயின்ஸ் பார்ட்ல என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜிலையும் வரும். நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லயும் நமக்கு கவர் ஆகும். ஓகே,
இப்போ 2 ஏரியாஸ்லயும் வரும். ஓகேங்களா. இந்த வாட்டி கூட நமக்கு 3 கொஸ்டின்ஸ் வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச பத்தியே கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. வேர்ல்டு லெவல்ல வந்து இந்தியா என்னென்ன ஸ்டெப்ஸ், வேர்ல்டு லெவல்ல என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுக்குறாங்க கிளைமேட் சேஞ்சுக்காக, இந்தியாவுல என்ன எடுத்திருக்காங்க, அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. இதுக்காக தான் இந்த இந்த டெஸ்ட் வைக்கிறதுக்கான ரீசன்ஸ் இதுதான். ஓகேங்களா. அண்ட் வந்து இதுக்கு வந்து ஆன்சர் கீ மாதிரி கேட்குறீங்க. ஓகேங்களா. ஆன்சர் கீ கொடுக்கறது வந்து நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகேங்களா. கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, நமக்கு 2023 குரூப் 2 மெயின்ஸ்க்கான ஆன்சர் கீ நம்ம 6 மார்க்கு, 12 மார்க்கு, 15 மார்க் எல்லாத்துக்குமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஓகேங்களா. அந்த கொஸ்டின்ஸ் நாங்கள் அப்படியே வெறும் கொஸ்டினும் ஆன்சரையும் நம்ம கொடுத்து நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணுறதுல ஒரு யூஸ்மே கிடையாது. ஓகேங்களா. எதுக்காக இப்போ அந்த இதுன்னா, உங்களை சிலபஸை புரிஞ்சுக்கணும். உங்களோட ஜென்ரலாக நீங்கள் எப்படி நோட்ஸ் எடுக்கிறீங்க, அண்ட் வந்து நமக்கு எக்ஸாமில் கீ எப்படி இருக்கும், என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க, அந்த இதெல்லாம் வந்து தெரிகிறது. ஓகேங்களா. இந்த டைமில் நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணி கற்றுக்கணும். ஓகேங்களா. அதுக்காக தான் இது. அதுக்காக தான் இந்த இந்த ஆன்சருக்கு இதெல்லாம் கொடுக்காம உங்களே ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ற சொல்றதுக்கான ரீசன் இது. உங்க அனலைஸ் பண்ற சொல்றதுக்கான ரீசன் இதுதான். ஓகேங்களா. உங்களுக்கு எல்லாமே இந்த ஆன்சர் டிஸ்கஷன் இப்போ 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 பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த மாதிரி ஆன்சர்ஸ் எல்லாமே ஒரு ஒரு டெஸ்ட் முடிய முடிய உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்க என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க என்னென்னு சொல்லிட்டு நீங்க இது பண்ணணும். ஒரு ஒரு டெஸ்ட் முடிய முடிய உங்களுக்கு ஆன்சர் கீ டிஸ்கஷன் கிளாஸஸுமே இருக்கும். அண்ட் வந்து 1-to-1 ஃபீட்பேக்குமே இருக்கும். என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆன்சர் கொடுத்து உங்களை படிக்க வச்சு எழுதுறது நம்ம நோக்கம் கிடையாது. ஓகேங்களா. அது கொடுக்கறது எங்களுக்கு பெரிய விஷயமும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு பிடிஎஃப் எடுத்து ஷேர் பண்ணிட்டா உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகேங்களா. பட் அந்த மாதிரி பண்ணா அது உங்களுக்கு தான் பாதிப்பு. உங்களால ரிசல்ட் கொடுக்க முடியாது. சப்போஸ் இப்போ எக்ஸாம் ஹாலில் போயிட்டு ஒரு இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகேங்களா. இதுல என்னன்னா உங்களை வந்து ஒரு 360 டிகிரி வந்து உங்களை புரிஞ்சுக்க வைக்கணும். ஓகேங்களா. அதுதான் மெயின் அப்ஜெக்டிவ். அந்த ஆன்சர் கீயை பொறுத்தவரையிலும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலையுமே தான் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு ஆன்சர் சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. டெஸ்ட் முடிஞ்சோடனே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு மட்டும் நாங்கள் இந்த ஆன்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணிடுறோம். ஓகேங்களா. கொஸ்டின் ஷேர் பண்ணல, ஆன்சர்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுறோம். இந்த 300 மார்க்குக்கான ஆன்சர்ஸ் நம்ம வழக்கமாக இதுக்கு இந்த ஒரு டெஸ்ட்டுக்கு மட்டும் முன்னாடியே கொடுத்துட்றோம். ஓகேங்களா. ஆன்சர்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க அது ஒரு மாடலா கூட வச்சுக்கோங்க. இதுல குடுத்திருக்கிறது தான் வந்து 100% கரெக்ட்டான ஆன்ஸரான்னா, அப்படி இல்ல. டிஎன்பிஎஸ்சியுமே சரிதான். ஓகேங்களா. அவங்க குடுக்குற ஆன்ஸர் தான் வந்து 100% கரெக்ட்ன்னுலாம் கிடையாது. ஓகேங்களா. கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். அத விட அவங்க குடுத்திருக்க நல்ல பாயிண்ட்டுமே நீங்க நீங்க ரெஃபர் பண்ணி எழுதலாம். ஓகேங்களா. அதனால இத அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே எழுதாதீங்க. புரிஞ்சுகிட்டு அதுலருந்து எடுத்து எழுதுங்க. ஓகேங்களா. இப்போ சுற்றுச்சூழலில் கோவிட்-19 ஏற்படுத்திய தாக்கம் பற்றி எழுதுங்க. இப்ப நாம சில பாயிண்ட்ஸ் குடுத்துருக்கோம்ல. இந்த பாயிண்ட்ஸ் மட்டுமே கிடையாது. இதோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் நெறைய இருக்கும். அத நீங்க ஜெனரலா புரிஞ்சு நீங்க எழுதணும். ஓகேங்களா. திரும்ப சொல்றேன். இத புரிஞ்சுக்கோங்க. எதுக்காக சொல்றேன்னா, நீங்க வெறுமனே மனப்பாடம் பண்ணி எழுதுனா இந்த ஒண்ணுமே யூஸ் கிடையாது. இந்த கொஸ்டின் அப்படியே டைரக்ட்டா கேட்க போறது கிடையாது அடுத்த எக்ஸாம்ஸ்ல. ஓகேங்களா. அதுலருந்து அப்படியே இன்டைரக்ட்டா கொஞ்சம் இதுலருந்து நம்ம அந்த சப்ஜெக்ட்ட புரிஞ்சுகிட்டு அதுலருந்து வரணும். ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சைல்ட் லேபர் பத்தி இந்த வருஷம் கொஸ்டின் கேட்டாங்க. மோஸ்ட்லி வந்து ஒரு வருஷம் வருஷம் அதுலருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துரும். ஓகேங்களா. இப்போ சைல்ட் லேபர் பத்தினா ஒரு ஓவரா ஒரு இப்போ சைல்ட் லேபர்னு ஒரு கொஸ்டின் இருக்குன்னா, அந்த டாபிக் இருக்குன்னா, அத பத்தி நீங்க ஓவராலா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. எதனால அது வருது? ஓகேங்களா. அப்போ எவ்வளோ நாளா இருக்கு? எதனால வருது? என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இப்ப கவர்மெண்ட்ல எடுத்திருக்காங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க? ஸ்டேட் கவர்மெண்ட்ல என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க? அண்ட் நெறைய என்ஜிஓஸ் இருக்கு. அந்த என்ஜிஓஸ் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க? ஓகேங்களா. இதெல்லாம் வந்து இப்போதைக்கு என்ன பிரச்சனை? அதுல என்ன டேட்டாஸ் இருக்குன்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். என்ன டேட்டாஸ் இருக்கு? 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இண்டிபெண்டன்ஸ் அப்போ எப்படி இருந்துச்சுன்றதெல்லாம் நம்ம டீடைல்ஸ் பார்த்துற போறோம். ஓகேங்களா. அப்ப இதெல்லாம் டேட்டாஸா கலெக்ட் பண்ண போறோம். என்னென்ன ரீசன்னு பார்த்துடணும். அண்ட் கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் என்னென்ன எடுத்திருக்காங்கன்றத நம்ம பார்க்கணும். அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், என்ஜிஓஸ். ஓகே. அப்ப இவ்வளோ தூரம் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு ப்ராசஸ். அப்போ இவ்வளோ நடந்துட்டு இருக்கும். இன்னும் வந்து சைல்ட் லேபர் ஒழிஞ்ச பாடு கிடையாது. அப்ப ஏன் ஒழியலன்றத ரீசன் நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த ரீசன்ஸ் நீங்க பார்க்கணும். அது என்னென்ன ரீசன் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா. அப்போ அந்த இப்போ இங்க உங்களோட சஜஷன் கொடுக்கணும். இப்போ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு இருக்கு. இதுல எந்தெந்த பிரச்சனைலாம் இருக்கு. இதனால தான் வந்து இன்னும் இந்த சைல்ட் லேபர் ப்ராப்ளமோ பாவர்ட்டியோ ஒழியாம இருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களோட பாயிண்ட் நீங்க எழுதணும். ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு 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 டாபிக் வந்து நீங்க ஹோலிஸ்டிக்கா கவர் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அதுல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் வந்தாலும் எழுதிடலாம். இப்போ டைரக்டா வந்து சைல்ட் லேபரை பத்தி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி எழுதிடலாம். ஓகேங்களா. அப்போ அதை சில டைம் வந்து காசஸ் எழுதுவாங்க, சில டைம் கான்சிக்வன்சஸ் எழுதுவாங்க, கேட்பாங்க. ஓகேங்களா. அப்போ சில டைம் வந்து கவர்மெண்ட் மெஷர்ஸ் கேட்பாங்க, சில டைம் வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எழுதுன்னுவாங்க, சில டைம் வந்து ரெண்டுத்தை வந்து கிளப் பண்ணி விட்டு அது எழுதுறேன்னுவாங்க. ஓகேங்களா. அப்போ அதை பத்தி உங்களுக்கு 360 டிகிரிலையும் ஒரு ஒரு டாப்பிக்கை பத்தி உங்களுக்கு புரிதல் வரணும். உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் உங்களால எக்ஸாம்ஸ்ல எழுத முடியும். அதை விட்டு நீங்க ஜஸ்ட் ஏதோ ஒரு கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க, கொஸ்டின்ஸ் கொடுத்து அதை மனப்பாடம் பண்ணி எழுதுறதுன்றது வேஸ்ட். ஓகேங்களா.
நிறைய இன்ஸ்டியூட்ல நானும் பார்த்துருக்கேன். ஓகேங்களா? ஒரு ஒரு டாபிக்னா அந்த டாபிக் இந்த வாரம் டெஸ்ட் சொல்றாங்கன்னா, அதுல இருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் குடுத்துட்டு அத மனப்பாடம் பண்ணி எழுதுற மாரி இருக்கும். ஓகேங்களா? அந்த மாரி கொஸ்டின்ஸ் வந்து அவங்க குடுக்குற கொஸ்டின்ஸ் அப்படியே டைரக்ட்டா வந்துட்டா எழுதிடலாம். ஓகேங்களா? பட் ஒரு ஒரு அனலிட்டிக்கலா உங்களோட பாயிண்ட்ஸ் எழுதுங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு எழுதுற மாரி கொஞ்சம் கொஸ்டின் வந்து இன்டைரக்ட்டா குடுத்துட்டாங்கன்னா, உங்களுக்கு அங்க வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் வந்து மோஸ்ட்லி வந்து நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரிசல்ட் வராம போறதுக்கான ரீசன் அதுதான். இந்த எக்ஸாம்ப்லயுமே சரிதான். ஓகே நெறைய பேருக்கு ரிசல்ட் வராததுக்கான ரீசன் ஜஸ்ட் அந்த இது குடுத்த டெஸ்ட்ட வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதிருப்பாங்க. நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து நம்ம கீழயுமே கமெண்ட்ல போட்டிருந்தாங்க ரிசல்ட் வந்தப்போ. நான் 20 டெஸ்ட் எழுதணும், 30 டெஸ்ட் எழுதுறதுக்கு மேல எழுதியிருக்கேன். சார் எனக்கு ரிசல்ட் வரல. நான் கிளாஸ் டெஸ்ட் எல்லாமே டாப்ல தான் வந்து அந்த மாரிலாம். அங்கலாம் என்ன பிரச்சனை நடக்குன்னா, அந்த இன்ஸ்டிடியூட்ல அங்க வந்து ஒரு மெட்டீரியல் மாரி குடுத்துட்டு, ஒரு கொஸ்டின்ஸ் மாரி குடுத்துட்டு, அத அப்படியே நீங்க மனப்பாடம் பண்ணி அப்படியே எழுதுற மாரி இருக்குங்க. அப்படியே படிச்சுட்டு அப்படியே எழுதுறது ஈஸி தான். ஓகேங்களா? கொஞ்சம் பிரசன்டேஷனோட நல்லா பண்ணா நீங்க டாப்ல வந்துட்டே இருப்பீங்க. ஓகேங்களா? அது விட்டுட்டு இன்னொரு ஆஸ்பிரண்ட் வந்து ஜென்ரலா ஒரு ஒரு டாபிக்கும் அவர் ஓனா வந்து சிலபஸ் எடுத்து, இப்ப நம்ம சொன்னோம் தெரியுமா? என்ன காசஸ், கான்சிக்வென்சஸ், கவர்ன்மென்ட் ஸ்டெப்ஸ் ஏன் இப்ப அது சரியாகல? உங்களோட மெஷர்ஸ் என்னன்ற மாரி ஓவராலா ஒரு ஜெனரலான புரிதல் வச்சுட்டு இருந்தாருன்னா, இவர விட அவர் வந்து எக்ஸாம்க்கு நெறைய மார்க் எடுப்பாரு. ஏன்னா, நமக்கு வந்து இப்ப வந்து கொஸ்டின்ஸ் வந்து முன்னாடி மாரி டைரக்ட்டாலாம் இல்ல. இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் மாரி மாறிடுச்சு. ஓகேங்களாப்பா. இந்த மாரி பாயிண்ட் ஆஃப் வியூல போறவங்களுக்கு தான் வந்து நெறைய இது இருக்கும். அதுதான் வந்து இப்ப ரிசல்ட் வந்து நல்லா மார்க் எடுத்து டாப்ல வந்தவங்களுக்கு வராததுக்கான ரிசல்ட்டும், ஓரளவுக்கு ஆவரேஜா என்னோட நல்ல கம்மியா தான் மார்க் எடுத்துட்டு இருந்தான். அவனுக்குலாம் வந்து போஸ்டிங் கிடைச்சிருக்குன்ற மாரி இஷ்யூஸ் வருது தெரியுமா? அந்த வந்து அவங்களோட பிரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இதுதான் டிஃபரன்ஸா இருக்கும். ஓகேங்களா? இத தான் நீங்க பண்ணக்கூடாது. இந்த மாரி பண்றவங்க தான் வந்து திரும்ப திரும்ப வந்து உங்களுக்கு ரிசல்ட் வராம போறதுக்கான காரணம். ஹோலிஸ்டிக்கா புரிஞ்சுக்கோங்க. நம்ம கொடுக்குற கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்ஸர் கீ கடைசியில குடுக்க தான் போறோம். அது குடுக்காம ஒண்ணும் பண்ண போறதில்ல. ஒரு டெஸ்ட் முடிஞ்ச உடனே ஆன்ஸர் கீ டிஸ்கஷன் இருக்க போது, ஒன் டூ ஒன் நமக்கு ஃபீட்பேக் செஷன் இருக்க போது, எல்லாம் இருக்க போது. பட் ஆனா, நீங்க வந்து அத புரிஞ்சுக்கணும். சிலபஸ்ல எந்த இடத்துல இந்த கொஸ்டின்ஸ் அதிகமா ஃப்ரேம் ஆகுது, எப்படி கொஸ்டின்ஸ் வந்து வருஷத்துக்கு வருஷத்துக்கு மாறுது, அந்த எல்லாத்தையும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பேசிக்கான 5 டெஸ்ட். ஓகேங்களா? இந்த 5 டெஸ்ட்ட பொறுத்தவரையில இதுதான். நமக்கு பிப்ரவரி எண்ட் வரல இப்படித்தான் போக போகுது. 28ஆம் தேதி வந்து இந்த வாரம் வந்து 2023 குரூப் 2 ஓட கொஸ்டின் பேப்பர். 4ஆம் தேதி வந்து குரூப் 2 மெயின்ஸோட 2019 கொஸ்டின் பேப்பர். 11ஆம் தேதி வந்து 2016 கொஸ்டின் பேப்பர். 18ஆம் தேதி வந்து குரூப் 1ல 2023, 22ஓட குரூப் 2 போர்ஷன்ஸ் இருக்கு தெரியுமா? அந்த இது மட்டும் கவர் பண்றோம். ஓகேங்களா? 2017, 19 கொஸ்டின் பேப்பர் 25ஆம் தேதி. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இந்த இந்த ஷெட்யூல் முடிக்கிறப்பவே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். ஓகேங்களா? சிலபஸ்ல எங்கெங்க கவர் ஆகுது, எப்படி கொஸ்டின்ஸ் வந்து வருஷத்துக்கு வருஷத்துக்கு மாறுது, எந்த ஏரியாஸ் வந்து ரிப்பீட்டடா வருது, எப்படி நீங்க நோட்ஸ் எழுதணும், எப்படி வந்து கிறிஸ்பா எழுத முடியும். ஒரு ஹோலிஸ்டிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நமக்கு சிலபஸ்க்குள்ள போறோம். 3ஆம் தேதியிலிருந்து சிலபஸ்க்குள்ள போக போறோம். அந்த சிலபஸ் போர்ஷன்ல உங்களுக்கு கீழ இருக்கும். ஓகேங்களா? ஒரு வாரத்துக்கான என்னென்ன டெஸ்ட்ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இதுதான் போர்ஷன். ஓகேங்களா? வாரம் வாரம் வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ குடுக்கணும். ஓகேங்களா? ஆன்சர் கீ குடுங்க. இது ஆன்சர் குடுங்கன்ற மாரி கொஸ்டின்ஸ் குடுங்கன்ற மாரிலாம் கேட்காதீங்க. இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ன்ற ஒரு ரீசன்ஸ்க்காக வந்து நம்ம இது குடுத்துறோம். ஓகேங்களா? இப்ப வந்து நம்ம ஹோலிஸ்டிக்கா இந்த 2023 கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சாச்சு. இப்ப அதுக்கான ஆன்சரும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடும். ஓகேங்களா? குரூப்ல அப்டேட் பண்றோம். இந்த ஒரு டெஸ்ட் மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃப்ரெஷர்ஸ்ன்னு சில பேர் இருக்காங்க. எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாம இருக்காங்கல்ல. அவங்களுக்காக இது. இதுவும் நம்ம குடுத்துரும். இந்த ஒரு முறை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. அடுத்த வாரத்துல இந்த மாரி ஆன்சர்ஸ் வந்து டெஸ்ட்க்கு முன்னாடி குடுக்க மாட்டோம். நீங்க தான் ஓனா பிரிப்பேர் பண்ற மாரி இருக்கும். டெஸ்ட் முடிஞ்ச உடனே தான் இந்த மாரி ஆன்சர் கீஸ் வந்து உங்களுக்கு குடுப்போம். ஓகேங்களா? போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயும் வரும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரிட்டனா குடுக்க ட்ரை பண்றோம். ஓகேங்களா? இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? இதுதான். ஃபர்தரா உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்லன்னா இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? 9940170028 இதுக்கு உங்களுக்கு ஃபர்தரா டவுட் இருந்துச்சுன்னா நீங்க இது பண்ணலாம். இது பண்ணுங்க. இந்த வாரம் டெஸ்ட் இருக்கு. எழுதுங்க. இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்க்கு மட்டும் நீங்க உங்களுக்கு புக்லெட் சென்ட் பண்ணிடுறோம் இப்போ. இந்த 100 மார்க் டெஸ்ட்க்கான புக்லெட் இதுதான். இந்த புக்லெட் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். இந்த புக்லெட்ஸ நீங்க இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பிரிண்ட் போட்டு இந்த ஃபர்ஸ்ட் 5 டெஸ்ட்க்கு மட்டும் நீங்க இது பண்ணி அனுப்பிச்சிருங்க. எழுதி நீங்க ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு அனுப்பிச்சிருங்க. ஓகேங்களா? அடுத்த டெஸ்ட்லேருந்து நமக்கு ரெகுலர் டெஸ்ட் ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு புக்லெட்ஸ், பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீட்டுக்கு நாங்க போஸ்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இதுதான். சரிங்களா? சரி ஓகே. கீப் பிரிப்பேரிங். ஆல் தி பெஸ்ட். வேற ஒரு நல்ல அப்டேட்ல பார்ப்போம். தேங்க் யூ.